अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலேயும் இதை ஒரு பல பத்ததிகளாக அமைத்து இப்பொழுது அதில் அந்த ஒரு பத்ததியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து விவரிப்பது என்று ஒரு அமைப்பு. அதிலே இப்பொழுது நாம் பார்ப்பது 21வது பத்ததியான பிம்ப பிரதிபிம்ப பத்ததி. அதாவது பாதுகை என்கிறது மிகவும் ஒளியுள்ள கண்ணாடி போலே பிரகாசிக்கிறது. அதிலே பிரதிபிம்பங்கள் தெரிகின்றன, மற்றவற்றினுடைய பிம்பங்கள் தெரிகின்றன. அவற்றினுடைய சிறப்பை மட்டும் விவரிப்பதாக இந்த பத்ததி அமைந்திருக்கிறது. பாதுகா சகஸ்ரத்திலே 713வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை முதலிலே பார்க்கிறோம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையை வணங்குகிறார்களே இந்திரன் முதலான தேவர்கள், அவ வணங்குகிற பொழுது என்ன ஆகிறது, பாதுகையில் அவளுடைய பிம்பங்கள் எல்லாம் பிரதிபலிக்கிறதாம். வந்து வணங்குறவாளுடைய பிம்பமெல்லாம் பிரதிபலிக்கிறது. உடனே அவள் என்ன நினைச்சுட்டு விடுறாளாம், அடடா அந்நியமிந்திரன் கரிஷ்யாமி என்று விஸ்வாமித்திரர் பண்ணினது போல இங்கே எம்பெருமான் நமக்கு பதிலாக வேற ஒரு இந்திரனை சிருஷ்டித்து விட்டானோ என்று அவர்களெல்லாம் பயந்து கொண்டு வந்து திருவடியிலே விழுகிறார்களாம் என்று மிகவும் சமத்காரமாக அருளி செய்கிறார், ரசமாக அருளி செய்கிறார். மணிபங்கிஷு தே திசாம் அதீஷாः பிரதிபிம்பானி நிஜானி வீக்ஷமாணாः அபியந்தி முகுந்த பாதுகே த்வாம் அதிகாராந்தர சிருஷ்டி சங்கயேவா. மணிபங்கிஷு தே திசாம் அதீஷாः. திசாம் அதீஷாः என்னால் திசைகளுக்கெல்லாம் அதிபதிகளான தேவர்கள். அதாவது கிழக்கு திக்குக்கு ஒருத்தன், மேற்கு திக்குக்கு ஒருத்தன். என்ன இப்படி கிழக்குக்கு இந்திரன், மேற்குக்கு வருணன், வடக்குக்கு குபேரன், தெற்குக்கு யமன் என்று இதெல்லாம் திக்குகளுக்கு அதிபதியாக ஒவ்வொரு திக்குக்கு சொல்லுவதுண்டு. இப்படிப்பட்ட திகீஷாக, அந்த திசாம் அதீஷாக, திசைகளுக்கு அதிபதிகள். அவ எல்லாரும் இந்த ஸ்தானத்தை யாராலே பெற்றார்கள்? எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பெற்றார்கள். பகவான் தான் அவர்களுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறான். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கொடுத்திருக்கிறான். அப்போ என்ன பண்ணணும், அந்த பகவானை வந்து வணங்கணும். அதனால அவள்லாம் வந்து வணங்குகிறார்கள். வணங்குகிற பொழுது எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறதே, அந்த பாதுகையை பார்க்கிறார்கள். பார்த்தா அதில் என்ன தெரிகிறது என்னால், மணிபங்கிஷு பிரதிபிம்பானி நிஜானி வீக்ஷமாணா. அந்த மணிபங்கிஷு மாணிக்க கற்கள், அதாவது ரத்தின கற்கள், பலவிதமான ரத்தினங்கள் பாதுகையில் இழுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிஜானி பிரதிபிம்பானி வீக்ஷமானாக, தங்களுடைய பிரதிபிம்பங்களே அதில் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவ என்ன நினைக்கிறார்களாம், அதிகாராந்தர சிருஷ்டி சங்கையா இவ. அதிகாராந்தர சிருஷ்டி சங்கையா, ஓ நமக்கு பதிலாக வேற ஒருத்தனை சிருஷ்டித்து விட்டானோ எம்பெருமான். அங்க ஒரு இந்திரன் தெரிகிறானே, இவனுடைய பிரதிபிம்பம் தான் தெரியுது. ஆனா இவனுக்கு அது புரியல.
எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குமோ இல்லையோ, எப்போ நம்ம நீக்கி விட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்துருவாளோன்னுட்டு. அந்த மாதிரி இந்த இந்திரனுக்கு ஒரு பயம். ஏன்னா இந்திரன் முதலானவர்கள் அந்த திசைகளுக்கு அதிபதிகள். அவள்லாம் என்ன நினைக்கலாம், அதிகாராந்தர சிருஷ்டி, நம்முடைய அதிகாரத்துக்கு வேற ஒருத்தரை சிருஷ்டிச்சுட்டானோ எம்பெருமான் என்று சங்கித்து கொண்டு முகுந்த பாதகே துவாம் அபியந்தி, ஹே முகுந்த பாதகே அவை துவாம் அபியந்தி, உன்னை வந்து கிட்டுகிறார்கள். பெருமாளை திருப்பி போய் உட்காண்டு, ஐயோ நானே இருந்துடுறேன், இன்னொருத்தனை கொண்டு வந்து இங்கே வச்சுவிடாதே. எல்லாரும் அதிகாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த பயம் உண்டோ இல்லையோ, நம்ம தவிர வேற யாரையானா கொண்டு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு. பாதுகையில் வேற 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 இந்திரன்கள், இவனுடைய பிம்பம் தெரிஞ்சாலும் அது வேற இந்திரன் நினைக்கிறான், வேற யமன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டான் எம்பெருமான் என்னை நினைத்து இப்படி பாதுகையை அடைந்து எங்களையே இதை தொடர்ந்து நீடிக்கும்படி செய்வாயாக என்று அப்படி கேட்கிறார்கள் என்பதாக அதற்காக அடைகிறார்கள் என்று மிகவும் ரசமாக அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 714வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிகிறார்னா, எல்லா தேவதைகளும் வந்து வணங்குகிறார்கள். அப்போ வணங்குகிற பொழுது அத்தனை தேவர்களுடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய கிரீட்டங்களும் இந்த பாதுகையில் பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், அத்தனை பேருடைய கிரீட்டத்திலையும் பாதுகையை வைத்தா போல இருக்கிறது. பாதுகை ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் பாதுகையில் ஒரு 100 கிரீட்டம் தெரிகிறது, 1000 கிரீட்டம் தெரிகிறதுன்னா அது வணங்குகின்ற தேவதர்களுடைய கிரீட்டம். அதை பார்த்தா என்னென்னா, அத்தனை கிரீட்டத்திலையும் பாதுகையை வைத்தார் போல, அவர்களுக்கு ஸ்ரீ சடகோபன் சாதித்தார் போல ஏக காலத்தில். நம்ம கூட ஸ்ரீபுரம் வாங்கிக்கணும்னா ஒவ்வொருத்தர் தலையில் ஒரு சமயம் தானே வைக்க முடியும். ஆனால் ஒரே சமயத்தில் எல்லார் தலையிலையும் வைக்கிறது எப்படின்னு கேட்டால், இந்த பிம்ப பிரதிபிம்பத்தினால அப்படி தெரியறது என்ன அந்த அழகை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். மணிமௌளிசதேன பிம்பிதேன பிரணதாம் பரிதசுராசுராணாம் முரபின்மணி பாதுகே மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பித்தேவ பாசி. மணிமௌளிசதேன பிம்பித்தேனா, உன்னுடைய பாதுகையிலே, அதாவது முரபின் மணிபாதுகே, முரன் என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதுகையே என்று முதல்ல அந்த பாதுகையை விழிக்கிறார். அது என்ன பண்ணார்னா, இந்த இதில் என்ன ஆகிறது, மௌளிசதேன பிம்பித்தேனா, மணிகளெல்லாம் இழைக்கப்பட்டிருக்கிற கிரீட்டம் அணிந்திருக்கிறார்கள் தேவர்கள் அசுரர்கள். இந்த ஸ்லோகத்தில் தேவர்களையும் சேர்த்து அசுரர்களையும் சேர்த்து சொல்லுகிறார். சுராசுராணாம் பிரணதானாம், அசுரர்களில் கூட சில பேர் யாரோ வந்து வணங்குவார் போல இருக்கிறது. பரிதஹா சுராசுராணாம் பிரணதானாம், சுற்றி இருக்கக்கூடிய சுரர்கள் அசுரர்கள் அவெல்லாம் பிரணதானாம் வந்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கினால் என்ன ஆகிறது, அவர்களுடைய கிரீட்டங்கள் அத்தனையும் இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மணிகளிலே பிரதிபலிக்கிறது, அது பிம்பம் தெரியறது. மணிமௌளிசதேன பிம்பித்தேனா, அப்படி மணிமௌளிசதேன பிம்பித்தேனா, நூற்றுக்கணக்கான கிரீடங்கள் அது பிரதிபலித்தபடினாலே என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, யுகபத்து தேஷு சமர்ப்பிதா இவபாசி. யுகபத்து ஒரே சமயத்திலே, தேஷுன்னா அத்தனை கிரீட்டங்களிலும் நீ சமர்ப்பிக்கப்பட்டாயின்னு அர்த்தம். தலையில் ஸ்ரீசோடோபனை தாங்குதல், அதான் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் சடாரி சாய்த்தா போல என்று சொல்றார். இல்லை, இப்படி எல்லா கிரீட்டமும் ஒரே சமயத்திலே எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டா போல என்ன அப்படின்னு சொல்லலாமோ தெரியல. ஆனால் தேஷுன்னு இருக்கிறபடினால அந்த கிரீட்டங்களிலே யுகபத்து ஒரே காலத்திலே சமர்ப்பித்தேவா சாதிக்கப்பட்டவள் போலே, அதாவது எல்லாருடைய தலையிலையும் ஒரே சமயத்தில் ஸ்ரீசோடகோபன் வைத்தார். நம்ம சந்நிதிகளெல்லாம் பெருமாள் கோவில்களிலே சென்றால், சந்நிதிகளிலே போனால் நம்முடைய தலையிலே ஸ்ரீசோடகோபனை வைக்கிறார்கள். அது ஒரு 10 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் வைக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அத்தனை பேரும் வணங்கி நிற்கிறார்கள். வணங்கி நிற்கிறவர்களோ அத்தனுடைய கிரீட்டங்களும் பாதுகையில் பிரதிபலிக்கிறபடியினாலே அத்தனை பேருடைய கிரீட்டத்தின் மேலேயும் ஒரே சமயத்தில் அந்த ஸ்ரீசடகோபன் சாதிக்கப்பட்டார் போல அப்படி விளங்குகிறது என்று இது இந்த ஸ்லோகத்தில் இந்த பிரதிபிம்பத்தை இவ்வாறு அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 715வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், தேவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு உபாயனம் கொண்டு வருகிறார்கள். அதாவது பெருமாளுக்கு ஏதோ சமர்ப்பிக்கணும்னு கையில் காணிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருவார். இப்போ நம்ம கூட கோவிலுக்கு போனால் தேங்காய் எடுத்துகிட்டு போவோம், வாழைப்பழம், நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் எடுத்துகிட்டு போவோம்.
தேவர்கள் இன்னும் உயர்ந்த வஸ்துக்களை எடுத்துட்டு போவா. பாரிஜாத்த புஷ்பம் என்ன சிலது இல்லையா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய புஷ்பம் முதலானது எடுத்துட்டு போற. அத்தனையும் என்ன ஆகிறது, பாதுகையில பிரதிபலிக்கிறது. அதை பிரதிபலிச்சா என்ன ஆகுதுன்னா, இவ கையில வச்சுட்டு இருக்கச்சியே அதை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டார் போலே தெரிகிறது. எல்லாம் பெருமாளுடைய திருவடியில வந்து சேர்ந்து வருதோ இல்லையோ, இன்னும் இவர்கள் சமர்ப்பிக்கவே இல்லை, எப்படி அது திருவடியில சேர்ந்ததுன்னு கேட்டா அந்த பிரதிபிம்பத்தினால் அப்படியாக ஒரு அழகான ஒரு உருவகத்தை செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. உபநீதமுபாயனம் சுரேந்திரைஹி பிரதிபிம்பச்சலதः த்வயி பிரவிஷ்டம் ஸ்வயமேவ கில பிரசாதபூம்னா பிரதிகிருண்ணாசி முகுந்த பாதுகே த்வம். சுரேந்திரைஹி உபாயனம் உபநீதம். சுரேந்திரைஹி தேவர்களாலே உபநீதம் கொண்டு வரப்பட்ட உபாயனம். உபாயனம் என்னால் அந்த காணிக்கைகள், ஏதோ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உபகாரங்கள் கொண்டு போறாளோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் அது என்ன ஆகிறதுன்னா பிரதிபிம்ப சலதா துவயி பிரவிஷ்டம். அது பிரதிபிம்பமாக இந்த பாதுகையிலே பிரவிஷ்டம் என்னால் பாதுகையிலே நுழைந்து விட்டது. கொண்டு வரதா அதெல்லாம் பாதுகையில பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். அதனுடைய நிழல் தெரிகிறது பாதுகையில. அது பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அவ கொண்டு வந்ததை நீயே ஏற்றுக்கொள்கிறார் போல. இப்போ பெரிய ராஜாக்கள் இருந்தாள்னா அவளுக்கு காணிக்கைகளை சமர்ப்பித்தா அவ வெறுமை பார்த்துட்டு இருப்பா, அதை அவ ஒன்றும் தொடவே மாட்டாள். ஏன்னா அவர்களுடைய கௌரவத்துக்கு அது போய் தொட்டா இழுக்கான். அதனால கீழே இருக்கிற வேலைக்காரர்கள் போல இருக்கிறவா என்ன பண்ணுவா, அதை எடுத்து வைப்பா உள்ள. அதனால காணிக்கை சமர்ப்பித்தா கூட அதை தன் கையால் தொடமாட்டான், அப்படி ஒரு கௌரவம் பாராட்டுவான். ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன் இல்லையே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று எவனொருவன் பக்தியோடு கொடுக்கிறானோ, என்ன கொடுத்தாலும் சரி, இன்ன இலை என்று இல்லை, இன்ன பழம் என்று இல்லை, இன்ன பூ என்று இல்லை, இன்ன ஜலம் என்று இல்லை, எதை கொடுத்தாலும் அதை பிரீத்தியோடு அவன் அங்கீகரிக்கிறான்னு சொல்றாளே. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்றார் வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? ஸ்வயமேவ கில பிரசாத பூம்னா, உன்னுடைய பிரசாத பூம்னா, உன்னுடைய அனுகிரகத்தினுடைய மகிமையினாலே, அதாவது விசேஷமான அனுகிரகத்தாலே நீ என்ன பண்றாய்? ஸ்வயமேவ பிரதிகிருண்ணாசி, நீயே அதை ஏற்றுக்கொள்ளுகிறாய். இப்படி முகுந்த பாதுகேத்வம். ஆக தேவர்கள் எல்லாம் அந்த புஷ்பம் முதலானது ஏதோ சில உபாயனங்கள் உபகாரங்கள் கொண்டு வருகிறார்கள். அது உன்னுடைய பாதுகையிலே பிரதிபலிப்பதை பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுதே அதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டார் போலே. இப்ப நினைத்து பாருங்கள், அவர்கள் கற்பக மரத்தினுடைய புஷ்பத்தை கொண்டு வரா. புஷ்பத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? பெருமாளுடைய திருவடியில சேர்க்கணும். அவர்கள் தங்கள் கையால சேர்க்கிறதுக்கு முன்னாடியே எம்பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். அது எப்படி தெரியறதுன்னு கேட்டா, அவ கொண்டு வர சமயத்திலேயே அதனுடைய பிரதிபிம்பம் இந்த பாதுகையில பிரதிபலிக்கிறதோ இல்லையோ. அப்படி பார்த்தா என்ன ஆகுது? அவ கொண்டு வந்த புஷ்பத்தை இவன் திருவடியிலே ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொல்லுவது போல அப்படி அமைந்திருக்கிறது என்று அந்த எம்பெருமானுடைய பிரசாத பூம்னா என்று அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினுடைய ஒரு ஆதிக்கம், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினுடைய மிகுதியினாலே அவர்கள் கொண்டு வந்து தன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேணும் என்று அது வரைக்கும் கூட காத்து கொண்டிராமல் அவர்கள் கொண்டு வருகிற பொழுதே அதை இவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அடியவர்களிடத்திலே இவன் எவ்வளவு அன்புடையவனாயிருக்கிறான் என்று நாம் நினைக்கலாம். இதெல்லாம் நன்றாக இந்த அர்த்த கர்ப்பமுள்ள சொற்களாலே ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். நம்ம அவகாச குறைவினாலும் சுருக்கமாக அனுபவித்தோம். இன்னும் விரிவாக வேண்டுமானால் அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களிடத்திலே போய் கேட்டு இன்னும் விரிவாக இதை அனுபவிக்க வேண்டியது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।